என்ன பாக்குற? வருஷம் கப்பு வாங்கிட்டு வந்த மாதிரி இந்த வருஷம் வாங்கிட்டு வந்துடுவா. நம்ம பொண்ணா கொக்கான்னா தாமிரத்துல பத்திருக்கேன். எத்தனை மரம் சுத்தி இருக்க நீ? நான் எத்தனை தடவை ஒன்னும் சுத்தி இருக்கேன். நம்ம பொண்ணு கையில ஒன்னையும் காண. ஏன் இல்ல? விரல் இருக்கு, ரேகை இருக்கு. அது இல்லைங்க, வருஷம் வாங்கிட்டு வருமே கப்பு, அதை காணாம. இருமா, ஆரத்தி எடுக்கிறேன். நல்ல வேலை என் மேல படல. சீதா, ஏண்டி ஆரத்தி எடுக்கிறதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? ஆரத்தியை வேற தட்டி விட்டு வந்துட்டு என்னடி ஆச்சு உனக்கு? சும்மா இரு. பொண்ணு ரொம்ப சூடா வந்திருக்கு. சீதா, ஏதாவது கூல்ட்ரிங்க் சாப்பிடுறியாம்மா? ஏன் சீதா, கையிலையும் கப்பா காணா, காலையும் கப்பா காணா, வர்ற வழியில கப்பா தார வரத்தியா? டாடி, என்ன எதுக்கு பாட்டு பாடி பரிச வேற ஒருத்த வாங்கிட்டு போயிட்டா. நான் வாங்கி கொடுத்த மாலையில என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கழுத்துல போட்டாங்க. இத நினைச்சாத்தா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு டாடி. அப்படியா? அவன் அட்ரஸ் கொடுமா, இப்பவே அவன் வீட்டுக்கு போய் அவன் காலில் விழுந்தாவது கப்ப வாங்கிட்டு வந்துடுறேன். டாடி, நீங்க காலில் விழுறதா? மம்மி விழ சொல்றியா? டாடி, என்ன அவமானப்படுத்துறவன நான் பழி வாங்காம விட மாட்டேன். பாத்தீங்களா, எவனையோ பழி வாங்க போறாளா? இதுக்குதான் சொன்னேன், அவளை பொம்பளை வளங்க ஆம்பளை வளர்க்காதீங்கன்னு. கேட்டா தானே போட்டாங்க. இந்த வருஷம் நான் தோத்துறவனாலதான். சீதா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. முரளி இப்ப கிளாஸுக்கு வருவான். உன்னை அவமானப்படுத்தின அவனை உன் கால விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். மன்னிப்பு கேட்டா மட்டும் பத்தாது, நீ கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல அவ என்ன மறக்கவே கூடாது. நீ சொல்லிட்ட இல்ல, முடிச்சிடுறேன். படை சிறகுகளா வாருங்கள். தலைவி, தங்கள் கட்டளையை மீறி நம் அங்கத்தில் ஒருத்தி அந்த புறத்தில் ஒருவரிடம் கைமாறி விட்டா. ஏண்டா இந்த புறத்தில் ஆண்கள் தெரியலையே? புரியுற மாதிரி சொல்ல. நான் என்ன புதுசா சொல்ல போறேன்? அந்த சுரேஷ் கிட்ட இந்த ராணி கல்பனா குல்மஜா ஆயிட்டா. அதுல நான் பில்மாசி ஆயிட்டேன். ஓஹோ, காதலுக்கு கண்ணுலங்கிறத நிரூபிச்சிட்ட போல இருக்கு. ராணி, காதலிக்கிறதா காதலிக்கிறேன். நம்ம தலைவர் மாதிரி தகுதியுள்ள ஒருத்தரை காதலிக்க கூடாதா? உங்க தலைவர் மாதிரி அவர் ஒண்ணு தருதல் இல்ல. சுரேஷ் தகுதியானவர் தான். அப்போ எங்க தலைவரை நீ தருதலாங்கிறியா? ஏய் குல்மஜா, என்னடி சொன்ன? கைய தருதல. கல்பனா, உன்ன தாண்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பொண்ணுங்க கைய புடிச்சு கலாட்ட பண்றதுக்கு இது உங்க அப்பா விடல, காலேஜ். ஏய், நாங்க நடத்துற தாண்டா காலேஜ். கனவெல்லாம் இருக்கு மாறடா. இப்ப ஐயா நம்ம தலைவி கால விழுந்து மன்னிப்பு கேட்க போறாரு. என்னடா சொன்ன? கை கை கையடா, கை வேஸ்டா. நீங்க சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா இங்க இல்ல, உங்க தலைவி கூட்டுட்டு வெளியில வாங்க. அங்க கேட்கிறேன். வலிப்பு வந்த மாதிரி கையில வாங்கடா. சொல்லி சரங்கையும் கூட்டு போ. யாருக்காக மாலை வைத்துக் கொண்டு இவ்வளவு நேரம் காத்துக் கொண்டிருக்கிறீர்? மடையா, வந்துடுவாள் என் மணி மேகலை, சொல்லிடுவேன் என் காதலை, போட்டிடுவாள் எனக்கு மாலையை, கட்டிடுவேன் அவள் கழுத்தில் தாலியை. அருமையான ஐடியா. தலையடி வாய் நாருது. நீர்தான் மணிமேகலையின் காதலனோ? ஓம் நீதான் என் காதலில் குறிக்கிடும் வில்லனோ? நீ அவருக்கு பூ வாங்கி கொடுத்தாயா, பொட்டு வாங்கி கொடுத்தாயா, அட்லீஸ்ட் ஜாக்கெட் பிட்டாவது வாங்கி கொடுத்தாயா? நீ பூவும் பொட்டும் தான் வாங்கி கொடுத்திருக்கிறாய். நான் மஞ்சள் வாங்கி அதை அரைத்து அவள் முதுகிலே தேய்த்து விட்டு இருக்கிறேன். அது எனக்கு சர்வசாதாரணம். என் மான்பிள்ளையால் மணிமேகலைக்கு நீ என்ன மாமனா மச்சானா? இரண்டும். அப்பன சித்தப்பாவா? ஆமாம். இந்நேரம் என் மணிமேகலை இதை கேட்டிருந்தால் உன்னை சிறையில் அடைத்து உன் விழி இரண்டையும் புடுங்கி அவங்க வீட்டு கோழிக்கு போட்டிருப்பாய். இதையே என் தலைவன் கேட்டிருந்தால் கோழியே புடிச்சிருப்பானா? அடச்சி, பரங்கி தலை மவுண்ட் ரோடிலே உருண்டிருக்கும். அங்கு போகும் 12B, 12C, 23E எல்லாம் உன் தலையை நச்சக்கு நச்சக்கு என்று நசுக்கி இருக்கும். நல்ல வேளை அந்த ரூட்ல 12B கிடையாது. அது நைட் சர்வீஸ். இப்ப விட்டுருக்கானா?
மேகலா மணி மேகலா மேகலா மணி மேகலா மணி. யோ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? சந்தகட மாதிரி என்ன ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? மேகலா ஆணையிடு. இந்த ஜந்து மீது போர்தொடுக்க என் தோள்கள் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றன. இல்லையா? துடிக்குது பாரு. மணிமேகலை, உன் கட்டளைக்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நம் காதலை பற்றி இந்த சொரிநாயிடம் எடுத்து சொல். ஏன் நிறுத்துங்கய்யா, நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வாங்க. உங்க 2 பேர்ல எங்க அப்பாவுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இத உங்க அப்பாட்டே நாங்க சொல்லிருப்போமே. இலக்கிய தமிழ வேஸ்ட் பண்ணிட்டாளே. நீ ஏன் அவளையே பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? அதை கேட்க நீ யார்? நான் மதுரை வீரனடா. நான் மன்னாதி மன்னனடா. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட இந்த சிங்கத்திடம் தோற்று ஓடி போகும். ஏய், அந்த சோடா புட்டிக்காரவரா, கொஞ்சம் விளையாடலாமா? சீதா, நீ ஒரு பொம்பளையா இல்ல பேயா? ஒரு ஆம்பளை, அதுவும் உன் கிளாஸ்மேட், இப்படியா கலாட்டா பண்றது? எதுக்கும் ஒரு அளவு வேணும். இது ஏன் ராஜ்யம்? நான் என்ன வேணாலும் செய்வேன். உன் அடங்காப்பிடாரி வேஷம் ரொம்ப நாளைக்கு நினைக்காது. எனக்கு இருந்தாலும் ஒரு பொம்பளை ஆம்பளைக்கு அடிமைதான். உன்னை நான் அடிமையாக்கி காட்டுறேன். உன்னை நான் அடக்கி காட்டுறேன். சேலஞ்ச். சேலஞ்ச். என்னடி கதாநாயகனுக்கு வேலை கொடுக்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன். இங்க வா, நான் இந்த பேக்கை கணத்துக்குள்ள போடுறேன். நீ போய் பிரின்சிபலை கூட்டு வாப்போ. முரளி, மிஸ்டர் முரளி, என்னோட ஹேண்ட்பேக் கிணத்துல விழுந்துருச்சு. கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா பிளீஸ்? ஆபத்துக்கு தானே கேக்குறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா பிளீஸ்? நல்லா ஏமாந்துட்டான். ஏப்பா, உனக்கு அறிவு இருக்கா? இது குடிக்கிற தண்ணிப்பா, பூ ஆறு இல்ல. அப்படின்னா ஒரு கூவாக்கிலே பிடிச்சிட்டு இருக்காரு. சார், இவர் குளிச்சது மட்டும் இல்ல, தண்ணியே அசிங்கம் பண்ணிட்டாரு. இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? ஆக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்க. ஏண்டி இத்தனை ட்ரெஸ் கொண்டாந்து போட்டிருக்கான், பொண்ணு கூட பிடிக்கலன்னு சொல்றியே? ஏயா, எனக்கு சூட் ஆகிற மாதிரி உங்க கடையில எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லையா? ஏமா, கடையவே காலி பண்ணி கொண்டு போட்டிருக்கேன். ஏதாவது பார்த்து எடுங்கம்மா. என்னம்மா, இப்பதான் குடிச்சிட்டு வரேன், சேலையை தூக்கி எறியுற, இதையா கட்டிக்க முடியும்? ஐம் சாரி டாடி, எந்த ட்ரெஸ்ஸுமே எனக்கு சூட் ஆகல டாடி. கவலையே படாதம்மா, நான் மந்திரி ஆனதும் வீட்டுக்குள்ளேயே மில்லு வச்சு சேலையை நெஞ்சு கொடுக்குறேன், நீ கட்டிக்க. ஆமா, நினைப்பு பழப்ப கெடுத்துதான், நீராகாரம் உப்ப கெடுத்துதான். நீ என்ன கெடுக்காத, முதல்ல போய் பாத்ரூம்ல பிராயில் இருக்கு, வாய கழுவு. ஏங்க, ஏகப்பட்ட துணியை கொண்டு போட்டிருக்கேன், பிராயில் குருடாயில் இருக்கீங்க. உள்நாட்டு பிரச்சனையா? அம்மா, அநேகமா இது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். அதுக்குள்ள என்ன பாம்பா இருக்கு? அட்டையில துணி ஒட்டிக்க கூடாது பாருங்க, அதுக்காகத்தான் ஊதுறது. பாத்துமா, பொட்டிக்குள்ள வெடிகுண்டு குடின்னு வைக்க போறானுங்க. என் மேல புறா உள்ளவனுங்க ரொம்ப பேர் இருக்கானுங்க, வச்சாலும் வைப்பானுங்க. இன்னும் வைக்கலையா? இல்ல, துணி பிடிக்கலையான்னு கேட்டேன். அப்பா, என்ன வச்சுட்டாங்களா? இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இதாவது உங்களுக்கு பிடிச்சது கிழிஞ்சது போ. இந்த துணி கிளியாதுங்க. நான் பேச்சு சொன்னேன், நீ துணி என்ன பாக்குற? ஒண்ணு இல்லைங்க, கொஞ்ச நாள் கட்டிக்க போற துணிக்கு எந்த ஆர்ப்பாட்டம் பண்றாளே, வாழ்நாள் பூரம் கட்டிக்க போறவனை தேர்ந்தெடுக்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்ண போறாளோ? அதுக்கு என்ன, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு இன்டர்வியூ வச்சுட்டா போகுது. ஏங்க, எம்ப்ளாய்மெண்ட்ல இன்டர்வியூ பண்றது கவர்மெண்ட் வேலைக்கு, இதுக்கு இல்லையா?
இது கூட தெரியல. நீங்க எல்லாம் தலைவர். ஓட்டு போடுற ஜனங்களே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? நானும் ஓட்டு போடுறேன்ல. இது செல்லாத ஓட்டு. அப்பா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதம். ஐயா ஐயா ஐயா, இந்த ட்ரெஸ் உங்க பொண்ணுக்கு ஜொலிக்குது. எது? இந்த ட்ரெஸ்ல உங்க பொண்ணுக்கு தூக்குது. நீ இங்க இருந்து போகும்போது உலவாங்காம போக மாட்டேன். கடைக்காரர் இது சொல்லவே இல்லையே. இப்ப நான் சொல்றேன். அம்மா, இப்பவே உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறேன். ஆனா எனக்கு வரப்போற புருஷன் எனக்கு அடி பண்ணிடுறவனாதான் இருக்கணும். சரியான கொள்கை. இந்த குடும்பம் உருப்படுங்கிற பட்டாலும் படும், பட்டாலும் படுமா. உன்னை கொலை பண்ணாலும் பண்ணுவேன். இத கடைக்காரர் சொல்லலையே. நான் இதையும் சொல்றேன். ஏய், இவன் பார்வையே சரியில்லை. பணத்தை கொடுதி. இந்த அரைவர ட்ரெஸ் பார்க்கும்போதே தெரியுது நீ எப்படிப்பட்ட புருஷனை தேர்ந்தெடுப்பேன்னு. ஐயோ, காலேஜ் டைம் ஆயிடுச்சு மம்மி, வரேன். ஐயா, என்ன பையா, உங்க பொண்ணு போகும்போது சொல்லிட்டு போச்சு. தாத்தா சொல்லிட்டு போச்சு. அது இல்லைங்க, எனக்கு வர்ற புருஷன் எனக்கு அடிபணியணும்னு சொல்லிட்டு போச்சு. நான் அடிபணியா? அரசியல்வாதி தான் பொது சொத்து, அவர் பொண்ணுமா பொது சொத்து. இது என்ன கார் பார்க்கிங்க? கண்டவன்லாம் கொண்டாந்து காரை நிறுத்துறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளாவது கொண்டு வந்து நிறுத்திக்கிறேனே. எல்லாம் தான் இருக்கு. உன்னை அவ இப்படி அவமானப்படுத்திருக்க, நீ சைலண்டா நிக்கிறியடா. தலைவாவும் தோட்டனே இல்லையா? ஏண்டா அப்படியே தலைவர் வந்தாச்சு. அங்க பாரு, லெக்சரர் கூட நம்ம சீதா பக்கம். அது குத்தலாவா? தலைவி, இந்த ட்ரெஸ்ல உங்களை பார்க்கும்போது வானுலக தேவதையே வழி மாறி வந்த மாதிரி இருக்கு. தேவதையா? உன்னை மாத்திரண்டி. வர்ணனை எல்லாம் இருக்கட்டும், நேத்து நடந்த பரபரப்பான நிகழ்ச்சியை பத்தி உங்ககிட்ட யாரும் சொல்லலையா? கேள்விப்பட்டோம். முரளிய கணத்துல அவங்க வச்சு தண்ணி காமிச்சிங்களாமே. ஆமா, வசந்தக காணோம். தலைவருக்கு ஒரே தலைவலி, அதனால் வரவில்லை. தலைவரை பிராண்ட மாத்தி குடிக்க சொல்லு, தலைவலி எல்லாம் சரியா போயிடும். பரவாயில்லையே, உங்க தலைவிக்கு பிராண்ட பத்தி கூட தெரியுது. தலைவர் சாப்பிடுறது தலைவிக்கு தெரியாம இருக்குமாடா? ஏண்டா, தலைவனோட பிராண்ட தலைவி மாத்திட்டாங்க, தலைவியோட பிராண்ட நம்ம மாத்த வேணாமடா? மாத்திடுவோம். நான்சென்ஸ். நேற்று என்னமோ என் பொண்டாட்டி கூப்பிட்டு சோறு கொடுத்தாங்க, நீ என்னமோ வேண்டாமே. அட நீ ஒண்ணு, அவன் பொண்டாட்டி ஊருக்கு போகும்போது சொல்லிக்காத போயிட்டாளாம், அதனால அவன் பட்டினி கிடக்குறான். அதான் விடுறான். அது சரிடா. இப்ப நம்மளா பார்த்து இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணணும். ஆமா, அந்த பொண்ணு இவனை பார்த்து விட்டு பிடிக்கலன்ட்டு ஓடி போயிட்டான். அன்னையில இருந்து இவனுக்கு பொண்டாட்டி பைத்தியம் பிடிச்சு போச்சு. இவன் நல்ல நேரம் நம்ம ஊருக்கு பொம்பளை டீச்சரா வந்தான். அவன் வந்ததுல இருந்து இந்த கிறுக்கு பையன் தான் அவனை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு தெரியறான். அதை கேட்டுக்கிட்டு அவனும் வீட்டுல வச்சுக்கிட்டு சோத்த போட்டுக்கிட்டு இருக்கான். அமைதி, அமைதி. இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள பாடத்தின் தலைப்பு இலக்கியத்தில் காதல். சார், நாட்டுல அவன் தண்ணி பஞ்சம்னு கஷ்டப்படுறான். இந்த நேரத்தில் இலக்கிய காதல் தேவையா? இலக்கிய காதலில் வசந்த காதல், அன்பு காதல், இன்பமான காதல், சோக காதல், சுகமான காதல், இப்படி பல வகைகளாக உரைக்கப்பட்டுள்ளது. இதில் உயர்தரமான காதல் எதுன்னு சொல்ல முடியுமா மிஸ்டர் முரளி? எனக்கு காதல் பத்தி எதுவுமே தெரியாது சார். நான் பேச்சு பேசின அவர் கையில காதலை பத்தி உனக்கு தெரியாதா? என் பொண்ணை கேட்டுட்டு அவ கையில ஒரு கை குழந்தையும் குடுத்துட்டியடா பாவி. என்ன நீ கம்மனி நிக்கிற? வாங்கி அவன் கையில குடுத்துட்டியா? ஓடி பூச்சி விளையாடியா? இந்த அப்பம் கொஞ்சம் கண்குளிராவது பாக்கட்டும். மச்சான், ஏன் மச்சான், உன் காரியம் முடிஞ்சதான் காலேஜ் வந்து நீ குந்திக்கலையே, உன் குழந்தைய பாரு, அப்படியே அவனை வச்சு வச்சுக்குது. மருமம் புள்ள, என் பொண்ணு நீ கேட்டது எனக்கு நல்லா தெரியும். பல்லத்து நீ பேச்சு பேசி இருக்கலாம். அப்ப நீ என்ன சொல்லி இருக்கிறோம்? என் பொண்ணு, அதாவது உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், விட்டு கொடுத்துடு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். உனக்கு என்ன வேணும்? பாட்டில் வேணுமா? பீடி வேணுமா? இல்ல சிகரெட் வேணுமா? இல்ல பட்டதா வேணுமா? ஐயோ, நான் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன்டா. ஒரே மரம் புள்ளையாச்சேன்னு பாக்குறேன். இல்ல மரியாதையா சொல்றேன், என் பொண்ணை ஏத்துக்கோ. ஏடா சாமானே? என்ன சும்மா கூயினுக்குறா? எங்க கையில சாமான் இல்லையா?
சில பொண்ணுங்க பண்ணுக்கும் பறிக்கும் ஆசைப்பட்டு குழந்தை பெத்துக்குதுங்க. உன் பொண்ணு காலேஜ் பையனோட சேர்ந்து குழந்தை பெத்துக்குனா நினைச்சு சந்தோஷப்படியா நான் சும்மா பிலிம் காட்டுறியே. என்ன முரளி, காதல் அனுபவமே இல்லைன்னு சொன்னீங்க, ஒரு குடும்பமே வந்திருக்குது. காதல் அனுபவம் இல்லைன்னா என்ன சார், குடும்ப அனுபவம் இருக்குல்ல. ஓ, ஐயா மாடும் கண்ணுமா இருக்காருன்னு இப்பதானே தெரியுது. யோ இன்னாயா நம்மளால டப்பாச்சி நேக்கிற ஒழுங்கா துட்ட வையா. போடா கழுது, உனக்கு காலேஜே தெரியாது. காலேஜுக்குள்ள நுழைய விட்டு செக்ஸியான பொண்ணுங்களை காட்டிக்கணும் பாரு. அதான்டா நம்ம ஆளுங்களுக்கு நன்றி விசுவாசம் கிடையாது. முரளி, யார் தெரிந்தாடா? உன் மாமனும் மச்சானும் சில்லறைக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சுத்த சில்லற பசங்க. டேய் வாங்கடா. ஒழுங்கா கேட்டா துட்டு கொடுக்க மாட்டியா? சாமான எத்தான் துட்டு கொடுப்பியா? இது என்னடா சுண்டலி சாமான் என்கிட்ட இருந்தது, அது துரு பிடிச்சு போச்சேன்னு வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். என்னது மாமா? இல்ல மச்சான், அதாவது அதாவது அதே மூஞ்சி அதே கண்ணு போயா நேரம் மாட்டிக்கிறான். அதாவதுங்க, சீதான்ற பொண்ணு ஒரு குட் நைட் தலையணும் கார்ல வெஞ்சு போட்டோ ஓட்டாச்சு எனக்கு பணத்தை கொடுத்து நடிக்க சொன்னாங்க. நடிப்பு எப்படி டக்கராண்டோ நடிப்பையா அது? என்ன அங்க ஓகே, இங்க அவ உன்னை பிளான் பண்ணி அவமானப்படுத்திருக்கா. அவளை சும்மா விடக்கூடாதுடா. டேய், அவளுக்கு சரியான பாடம் நான் கத்து கொடுக்கறேன்டா. வாங்கடா. ஹாய், வணக்கம் தலைவி. ஹாய். என்னங்க தலைவி, நீங்க கூட புடவை கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? ஐயோ, எல்லாம் எங்க அம்மாவோட தொல்லை. இந்த புடவை வேற அடுப்புல நிக்க மாட்டேங்குது. இத கொஞ்சம் பிடிச்சிக்க, நான் பாத்ரூம் போய் புடவை சரியா கட்டிட்டு வரேன். நல்லா இறுக்கி கட்டுங்க. ஒரு நல்ல ஐடியா. உனக்கா? சொல்றது கேட்டா தப்பு இல்ல. அவங்க போறல. ஓகே ஓட மச்ச தூள் கழப்பறானே. என்னடா முரளியும் சீதாவும் அங்க ஐக்கியமாக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஒண்ணுமே தோணலையா? அவரெல்லாம் அந்த மேட்டர் சொல்றதுக்கு நீ ஒருத்திதான் சரியான ஆளு. போற வேகத்தை பார்த்தா இந்த விஷயத்தை வானொலி மூலமா உடனே பரபரப்பி ஆகணும். ஏய், நம்ம தலைவில உன் காது கொடு. அப்படியே அதானே ஜாலியா இருக்கணும்னா வெளியில போறது, அதுக்குன்னு காலேஜ் பாத்ரூம் பிள்ளையவா? வெளியில தாண்டி சண்டை போட்டுக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளா ஒண்ணுதாண்டி, எல்லாம் வேஷம். என்னடா வேடிக்கை, தள்ளுடா. முகத்தை தொடுறான் மாடையா. என்னடா வேடிக்கை, போடா. வரேன் சீதா. ஆல் இந்தியா ரேடியோ, பச்சையம்மாள் கலை கல்லூரி வானொலி நிலையம். விசேஷ செய்திகள் வாசிப்பது உங்கள் அன்பு நண்பன் எல்ஆர் ஊர்குருவி. இன்று பச்சையம்மாள் கல்லூரியில் நடைபெற்ற பாத்ரூம் காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அனைத்து மாணவ மாணவிகளும்
இதை நின்று ஸ்லோவா மன்னிக்கவும் நிதானமாக கண்டுகளித்தார்கள். கொடுத்த சீதா முரளியை விழியாலேயே வழி அனுப்பி வைத்ததாக எமது சிறப்பு நிருபர் பேரனட பிசினிமுத்து பிசுபிசுக்கிறார். லோக்சபாவுக்கு சென்றிருக்கும் தலைவரிடம் எமது தூதுவர்கள் விரைந்து சென்றிருக்கின்றார்கள். இதை பற்றி அவருடைய அறிவில்லாத செயலாளரிடம் கேட்டபோது எமது நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் சீதாவே முரளிக்கு முத்தம் கொடுத்திருப்பதால் இது பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை என்று கூறியிருக்கின்றார். தலைவர் வந்தவுடன் முரளி கண்டிக்கப்படுவாரா இல்லை தண்டிக்கப்படுவாரா என்பதை நாளை மாலை இதே அலைவரிசையில் விரிவாக கேட்கலாம். உங்கள் அனைவரிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எல்லார் ஊர் குருவி. மங்காத்தாடுற நேரம் படாது. நீங்க என்ன வரீங்க? மங்காத்தாக்கு பைனான்ஸா பண்ணுகிறீங்க தலைவா. அங்க நம்ம தலைவியோட மானம் போச்சு, இங்க உங்க மரியாதை போச்சு, நம்ம வருமானம் போச்சு, மொத்தத்துல கல்பனா குல்மஜாவும் போச்சு. என்னடா சொன்ன? என்ன அள்ளிராணி, நேற்று பாத்ரூம் சீன் எப்படி இருந்தது? நீ என்ன அவமானப்படுத்த முடியுமே தவிர என்னால உன்னை ஆம்பளையா ஏத்துக்க முடியாது. வாட் யூ மீன்? You silly creature. சீதா, ஆண் பாவம் சீதா. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? எவ்வளவு சீரியஸான மேட்டர். நீ அசால்ட்டா இருக்க. எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கூடாது. மண் குதிரையை நம்பி ஆத்துல இருங்க. நான் தயாரா இல்ல. சீதா, உனக்கு ஏற்பட்ட அவமானத்துல எனக்கும் பங்கு உண்டு. எனக்கும் பங்கு உண்டு. குறுக்க பேசாத. பேச மாட்டேன். அவன் நான் என்ன செய்யறேன் பாரு. சொல்லாத, செஞ்சுட்டு வா. டேய், சங்கிலிக்கு போன் பண்ற. கவலைப்படாதீங்க. நம்ம சங்கிலி, கொக்கி, உளி, ஸ்பேனர் எல்லாருக்கும் போன் பண்ணி நம்ம கல்பனா குல்மஜாமா அடையாம விடுறதில்ல. எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தா முரளிக்கு மட்டும் ஏண்டி கொடுக்கல? அவரும் நம்ம கிளாஸ்மேட் தானே. அவருக்கு தானே. அவருக்கு ராஜ மரியாதையோட கொடுக்க வேண்டாம். வாங்கடி போலாம். ஓகே. ஏய், நம்ம ராஜ மரியாதை பாருங்க. டேய் ராஜா, இந்த இன்விடேஷனை அதோ ஒரு ராய் உட்கார்ந்திருக்கு பாத்தியா, அதுகிட்ட கொண்டு போய் கொடு. இந்தா, கோ 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 கோ. என்னடா இன்விடேஷன் நியாயமணிமா வந்திருக்கு? அவருக்கு நன்றினா என்னன்னு தெரியாது. அதான் நன்றி உள்ள தேவகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். தேங்க்யூ சீதா. சம்சாரம் நினைச்சேன். பாத்தீங்களா, என் பொண்ணு எலிசபெத் டெய்லர் மாதிரி வருது. டெய்லரா? இந்த பொண்ணு துணியெல்லாம் தைக்குமா? பெரிய மகாராணின்னு சொன்னேன். இந்த ஊரை தெரியாம பர்த்டேக்கு வந்துடுறேன். விளக்கேத்து. நிறுத்து. என்ன கூல் ட்ரிங்க்ஸா? ரோட்ல போற நாய்க்கெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அதை கொண்டு போய் நம்ம ராஜா கூட. ஆமா, எங்க வந்த? உன் பிறநாளுக்கு பரிசு கொடுக்கத்தான் பணம் கொடுத்துருந்தியே. நான் கொடுக்கலையே. அதான் நாய்க்கிட்ட. ஓஹோ, அதான் நன்றி கட்ட வந்திருக்கியா? சீதா, அங்க என்ன பேச்சு? டைம் ஆச்சு, கேட்க விட்டு. வெட்ட என்ன குத்துன உன் பொண்ணு விதவையாடுவான். இத்தனை பேருக்கு முன்னாடி உன் பொண்ணு கழுத்த நான் தாலி கட்டிருக்கேன். சின்னல இருந்து உன் பொண்ணுக்கு நான் தான் புருஷன். நிறுத்துப்பா. 10 பேருக்கு முன்னாடி தாலியை கட்டிட்டா உன்னை நாங்க மாப்பிள்ளைய ஏத்துக்க முடியுமா? அட என்னம்மா வம்பா இருக்கு? இந்த ஐடியா கொடுத்ததே உங்க பொண்ணுதான். பொண்ணா?
எங்க அப்பா வேற மாப்பிள்ள பாக்குறாரு. நீங்க ஏழம் தெரிஞ்சுட்டா கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டாரு. நாளைக்கு என்னோட பிறந்தநாள், அன்னைக்கு எல்லாரும் வந்திருப்பாங்க. நீங்க அவங்க முன்னாடி தாலி கட்டிட்டீங்கன்னா எங்க அப்பா அம்மால ஒண்ணே செய்ய முடியாது அப்படின்னு இவதாங்க சொன்னா. நான் படிச்சவன், பண்புள்ளவன், இந்த மாதிரி காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு உங்க பொண்ணுகிட்ட நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன். ஆனா உங்க பொண்ணு நீங்க என் கழுத்தை தாலி கட்டலன்னா தற்கொலை பண்ணிக்கொன்னு என் காலில் விழுந்து கெஞ்சினாங்க. இப்ப சொல்லுங்க, நான் செஞ்ச தப்பா? அவன் பாட்டு பேசிட்டே இருக்கா, நீங்க பாட்டு பாத்துட்டே இருக்கீங்களே. அட, இத்தனை பேருக்கு முன்னாடி இந்த பையன் தாலி கட்டி இருக்கிறான். இந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமலா தாலி கட்ட முடியும்? ஏதோ செலவு இல்லாம கல்யாணத்தை நடத்தலாம் நீ முடிவு பண்ணிட்ட. நீ அரசியல்வாதியாச்சே, செஞ்சாலும் செய்வப்பா. தங்கத்தோட அவனை மருமான ஏத்துக்கிறதா உனக்கு மரியாதை. அவரையுமா தள்ளுங்க. என்ன கோனையே அந்த ராசா கண்ணை போட்டு அடி அடி அடிச்சிட்டு இருக்கான் டீச்சர். நீ வரலனா இவன் குறவழிய கட்டி கொதறி இருப்பான். வண்டி வேணும் எனக்கு. எதுக்கு வண்டி எடுத்து? நல்ல வேலை மகாலட்சுமி மாதிரி வந்து காப்பாத்தாமா. இனிமே நான் வாழ்க்கையில சிரிக்க அம்மா இப்போ நான் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன், நீ வந்துரு. சரி சரி. ஏய் பாத்தீங்களாடா, அந்த வாத்திச்சிய பார்த்த உடனே மகடி கடங்கின பாம்பு மாதிரி அவன் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சுட்டான். நான் என்ன பிறந்தவனா சொன்னேன்? உங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்பல. 4 எழுத்து படிச்சாதானே நல்லது கெட்டு தெரியும். ஆமா, 4 எழுத்து படிச்சு இவ புள்ள நான் யாரா பிளான ஓட்ட போறான். நம்ம ஆத்தாவோட பேரன் தான் பட்டணத்துல போய் விழுந்து விழுந்து படிச்சான். இப்ப படிப்ப பாதியில நிப்பாட்டிட்டு மம்மட்டி தூக்கிட்டு தெரியுது. நீங்க போங்க டீச்சர், நாளைக்கு பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறேன். அடிய பொண்ணமா பாத்தி அடி, ஊர்ல இருந்து வந்ததும் வராதுமா அவனை தேடிக்கிட்டு போறான். டீச்சர் டீச்சர் எங்க இருக்கீங்க? இங்க இருக்க. பரவாயில்லையே, கஷ்டப்பட்டு மேல வந்துட்டீங்களே. கஷ்டப்பட்டு தானே மேல வர முடியும். ஆமா, நீங்க எப்ப ஊர்ல வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தேன். உங்க குரலை கேட்டதும் வேலையை பாதிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். மெக்கானிக் சார், எனக்கு எந்த வேலையையும் பாதியில விட்டுட்டு வரது பிடிக்காது. உங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். சரி. ஐயா முனியம்மா, என்னங்க? பொழுதோட வீட்டுக்கு வந்து சேரு. ஆமா, உங்க டிரான்ஸ்பர் விஷயமா மெட்ராஸ் போயிருந்தீங்களே, என்னாச்சு? எங்க சித்தப்பாக்கு மந்திரிங்க செல்வாக்கெல்லாம் இருக்கு. வந்திருக்கேன், எப்படி முடிச்சிடுவாரு? இவ்வளவு செல்வாக்கு இருந்தோம் இந்த ஊர்லயே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, எதுக்கு? ஏன் நான் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? போங்க. இங்க பாருடி அநியாயத்தை. மஞ்ச வைக்க போனவ மானத்தை விட்டுட்டு வந்தாளாம். இன்னும் கொஞ்ச நாள் இவளை இங்க விட்டு வச்சா பதிலு அதையும் என்ன சொல்லி கொடுத்துருவா? இந்த பையன் வேற இவ கூட சேர்ந்துக்கிட்டு கும்மாளம் அடிக்கிறான். இதை இவன் ஆத்தா கிட்ட சொன்னா 8 ஒரு கடையத்தை ஒன்னா அந்த மாதிரில குதிக்கிறா. அப்படி தாண்டி குதிப்பேன். பார்த்து பேசிடி, வந்தன்னா ஈஸி ஏலம் போட்டுடுவேன். நீ வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியாதாக்கும். மாடு நிக்க கசப்பு காரி பச்சை தண்ணிலே பலனார் சொல்றாச்சு. நீ உன்னை பத்தி தான் ஊரெல்லாம் நாரி கிடைக்குதடி. நான் ஒருத்தனோட அறுத்தவடி. மரவன் போறவன் பத்தலைன்னு கும்பிட்டாலும் கிடைக்காது, கோயிலுக்கு போனாலும் கிடைக்காதுன்னு அந்த ராசா கண்ணை வச்சிருக்க பாரு. எதுக்கு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதா? உன் பேரன் கூடதான் அந்த 1-2 சொல்லி கொடுக்கறவள கூட்டிட்டு ஊரெல்லாம் சுத்துறான். அதை கேட்ட நாடி எல்லாம் வந்துட்டான். என் பேரன் வீரபாண்டி தேரடி, அவன் எவ கூட வேணாலும் சுத்துவான். அதை கேட்ட நீ யாரடி? அடி ஆத்தி, உள்ளத சொன்னா ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்ட மாதிரி கிடந்த ஆடுறியே. அவகிட்ட சண்டப்பட்டு இருக்க. உன் மாத்துல ஏன்டா எள்ளும் கொள்ளு வெடிக்குது? நீ பாத்துறதுலாம் பாலை பாத்திருப்ப. அவன் உடம்பு பூரா சாக்கடைன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? என்ன நடந்தது தெரியுமா? தொட்டில போட்ட புண்ணாக்க அவன் மாட்டை அவுத்து விட்டு ராத்திரியோட ராத்திரியா திங்கி அடிச்சுட்டு போயிட்டான். இதுக்கு சண்டைப்பட்டு இருந்த வந்து சோறு போடு.
சீக்கிரமா பசிக்குது. என்னது உனக்கு மாவு ரொட்டி, எனக்கு மட்டும் நெல்லுஞ்சோறு? உனக்குதான் ரொட்டியை பிடிக்காதுல்ல? ஆமா, மறந்துட்டேன். நீ வந்த புடிச்சுதானே நான் நெல்லஞ்சோறு திங்கிறேன். ஏ, உங்க அண்ணன் வீட்டுல நீ சாப்பிட மாட்டியா? யாருக்கிட்டையும் நான் வேலை செய்ய சாப்பிட மாட்டேன்ல. இப்ப எல்லா பயலுங்களும் என்ன பார்த்து உன் பொண்டாட்டி வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு நீ குண்டாயிட்டா கோணையான்னு சொல்றானுங்க. இந்த பாரு, எனக்கு எல்லாமே நீதான். நாளைக்கு நான் செத்து போய் காக்கா கழுகு கொத்துனா கூட இந்த ஊரு பயலுங்க யாருமே என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. நான் ஒண்ணு தான் நம்பி இருக்கேன். சரி சரி, கை கழுவ தண்ணி எடுத்துட்டு வா. வேணாம் தண்ணி, நானே நக்கிறேன், சுத்தமா நக்கிறேன். என் கண்ணுல தண்ணி வருது? குழம்பு காரமா இருக்கா? எனக்கு காரமே இல்லையே. உனக்கு பழகி போச்சு. என்ன டீச்சர், கோவில் போயிட்டு வரீங்களா? என்ன விசேஷம்? முதல்ல பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். சாரிங்க, நான் நேற்று சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு என்னோட பர்த்டே. என்ன வாழ்த்து சொல்ல வார்த்தையை தேடுறீங்களா? திடீர்னு பர்த்டே சொன்னீங்களே, என்ன கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுதான் அவங்களையே எனக்கு கொடுத்துட்டீங்களே. அவசரம் ஒண்ணு இல்ல. என்ன கொடுக்கறதுன்னு நல்லா திங்க் பண்ணி சாயந்தரம் கொடுங்க. இதே இடத்துல நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வரேன். குச்சை சொன்னா பாலை சொன்னா குச்சை வேணும். காசு காசு என் பொண்டாட்டிட்ட வாங்க. பொண்டாட்டி ஐஸ் வாங்கிக்கோ போ. என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை. காசு போப்பா, காசு தராம போப்பா. ஆடா, நீ இங்க இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடி வர்ற? ஆமா, நீ ஏன் தண்ணி எடுக்கிற? கோணை எங்க? ஸ்கூலுக்கு வந்து ஐஸ் வாங்க காசு கேட்டுச்சு. விளையாட்டா? கொட்டிக்கு மட்டும் நேரத்தோட வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னேன். அதுக்கு இனிமே உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்ட்டு போயிடுச்சு. ஆளை பார்த்தா கோணமானே இருக்கான்னு நினைக்காத, கோவக்கார பைய. இந்தா பாலை பொடி. வயசான காலத்துல நீங்க ஏன் பாட்டி கஷ்டப்படுறீங்க? உங்க பேரங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம் இல்ல? பக்கத்து காட்டுக்கு போய் குத்தகை பணம் வாங்கிட்டு சொன்னேன். போனவன இன்னும் காணோம். அதுதான் ஐயா காணுமா? போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாது? எவ்வளவு நேரம் கழுத்துக்கிட்டே காத்து வைக்கிறது. என்னம்மா சேர்ந்து போய் நிக்கிற? கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்கு பாட்டி, நான் காசு போட்டு. அதெல்லாம் வேணாமா? உனக்கு இருக்கிற அக்கறை கூட அவனுக்கு இல்ல. அவன் மனசுல என்னதான் நினைச்சிருக்கான்னு தெரியல. காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலான்னா பாக்குற பொண்ணெல்லாம் பிடிக்கலன்னு பிடிவாதமா வேண்டான்னு சொல்றான். நீயும் படிச்சவ, அவனும் படிச்சவன், நீயாவது எடுத்து சொல்லக்கூடாதா? நான் எப்படி பாட்டி இத பத்தி அவர்கிட்ட சொல்றது? நாம நினைச்சு என்ன பண்றது? யார் யார் தலையில என்ன போட்டு வச்சிருக்கோ அதான் நடக்கும். எனக்கு காப்பிய வேணாம், ஒண்ணும் வேணாம். நீ பச்சை தண்ணில குளிச்சு சளி பிடிச்சுக்க போகுது, தண்ணிய காய வச்சு குளிமா, நான் வரேன். அவன் மனசுல என்னதான் நினைச்சிருக்கான்னு தெரியல. பாக்குற பொண்ணெல்லாம் பிடிக்கலன்னு பிடிவாதமா வேண்டான்னு சொல்றான். இறங்குமா. கவிதா, என்னப்பா? நான் சொன்னபடிதான் சொல்லணும். என்ன? சரிங்கப்பா. ஏங்களா லேட்டு? எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க டீச்சர், எனக்கு அப்பா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க தான் குளிப்பாட்டி வைப்பாங்க, தலை செய்து விடுவாங்க. அதனாலதான் இவ்வளவு லேட்டு டீச்சர். ஏன் ஒரு வேலைக்காரி வச்சுக்கிறது? என்ன டீச்சர் அப்படி சொல்லிட்டீங்க? வீட்டுக்காரிக்கும் வேலைக்காரிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? கவிதா, நீ போய் உட்காரு. என்ன அப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சதுதான். சாப்பிட்டா உடம்பு தளதளன்னு இருக்கும். மிஸ்டர் மிஸ்டர்
அடுத்தவங்க பொருளுக்கு நான் ஆசைப்படுறது இல்ல. அதை எடுத்துக்கிட்டு போங்க. கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏதோ நம்ம டீச்சர் ஆச்சேன்னு கொண்டு வந்தா. ஓ, என் மேல அவ்வா பச்சை பசையில் இருந்தா கொஞ்சம் நிழலுக்கு ஒதுக்கலாம் இல்லையா? நிழல் நிஜமாகிறது இல்ல. உன் குணத்தை பத்தி எனக்கு தெரியாதா? மிஸ்டர் மாணிக்கம், நீங்க வீம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க. புரிஞ்சுக்கிட்டியே பத்துமா? நான் தட்டுல தாளம் போடுறேன், தட்டை கீழே வைடா. சாப்பாடு போடு. என்ன பாட்டு சாப்பாடாம கீழே போட்டுட்டு இருக்க? என்னடா வயசாயிடுச்சு, கண்ணும் தெரியல காதும் கேட்கல, ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கன்னா பண்ணிக்கிறியா? சாப்பிடும்போது கூட பணத்தை எப்படிதான் உன்னை தாத்தா வச்சுட்டு தான் கட்டிட்டார? லவ்வாடா அது, ஜவ்வு மாதிரி இழுக்குண்டா. உனக்கு எவ வர போறாளா? எங்க வீட்டு வந்தா உங்க ஆத்தா எங்க வீட்டு வந்தா உங்க ஆத்தா எங்க வீட்டு வந்தா எப்ப 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 வந்தா இருங்கடா நானே போறேன். நேத்து வந்தா 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 அங்க பாருங்கடா, யாரோ புல்காய் பேண்ட் புல்கை சட்டை போட்டுக்கிட்டு ஜெயலலிதா மாதிரியே வந்திருக்கடா. வாங்கடா நீங்க யாரு? ஏங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ண தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல வந்தவங்க எனக்கு 4 பலூன் கொடுத்தாங்க. நான் ஊதிக்கிட்டு இருந்தேன்னா நம்பர் வந்து புடிங்கிட்டு இது ஊதுற பலூன் இல்லடான்னு சொன்னாரு. நீங்க தரீங்களா? அப்புறமா தராங்களா? பேசாம இருங்கடா. எனக்கு மட்டும்தானா, உங்களுக்கு இல்லையா? தம்பி, கஸ்தூரி டீச்சர் வீடு இருக்கு. நான் தான் எடுப்பேன். தள்ளிடா. என் இனியவருக்கு உங்கள் உள்ளம் கவர்ந்த கஸ்தூரி எழுதுவது. ஊர்ல ஒரு இடம் விடாம சுத்தியாச்சு. ஒரு நாளாவது என்ன காதலிக்கிறேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களா? கண்ணாலேயே பேசி அனுப்பிச்சுடுறீங்க. என்னால ஒரு நாள் கூட தூங்கவே முடியல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த காதலை நெஞ்சுக்குள்ளேயே சுமந்துட்டு இருக்கிறது? இந்த கடிதம் மூலமா என் காதலை வெளிப்படுத்துறேன். ஓகே, இதுக்கப்புறமாவது பதில் கிடைக்குதான்னு பாப்போம். அக்கா, ஹாய் சீதா. என்னக்கு அப்படி பாக்குற? உனக்கு போட்டியா வந்துட்டேன்னு நினைக்கிறியா? இந்த டீச்சர் போஸ்ட்ல உனக்கு தான் லைக்கு. வந்த உடனே கிண்டலா? என்னக்கா புள்ளியார் சுழியோட நிறுத்திட்ட? ஆமா, அதுக்குள்ளதான் நீ வந்துட்டியே. பேக்கொண்டா. கோணையனுக்கும் குள்ள நரி பொண்ணுக்கும் கல்யாணம். அங்க அங்கே வை. இந்தா. என்ன நினைச்ச நீ? நான் யார் தெரியுமா? எனக்கு கோவம் வந்துச்சு, உன் குறவளைய கட்சி கொதறிடுவேன். என்ன சொன்ன? உன்னை ஆச்சுடுவியா? சீதா, உனக்கு நான் என்ன வேணும்னு சொல்லு, நானே சொல்றேன். இதான் எனக்கு பொண்டாட்டி. வாட் நான்சென்ஸ். அழகு, இது யார் தெரியுமா? மெட்ராஸ்ல எங்க சின்னம்மா பொண்ணு இருக்குன்னு சொன்னேன்ல, அதான் இது. நான் அப்பவே நினைச்சேன்னு. ஆமா, நீ எதுதான் நினைக்கல. தங்கச்சிக்கு காஃபி போட்டு கொடுக்கணும். ஆத்தா விட்டு போய் பால் வாங்கிட்டு வா. ஆமா, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். தங்கச்சி ஏதாவது செங்கத்து வாங்கிட்டு வந்திருந்தா எடுத்து வை, நான் வந்து திங்குறேன். எடுத்து வைக்கிறியா? நான் போயிட்டு வந்துடுறேன். என்னக்கா அவன் பாட்டுக்கு புருஷன்னு சொல்லிட்டு போறான், நீ கேட்டுட்டு சும்மா இருக்கிற? ஏய், அழகு பத்தி தப்பா நினைக்காதடி. பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்கலாம், ஆனா நான் இந்த கிராமத்துக்கு வந்தப்போ எல்லாரும் என்ன ஆசையோட பார்த்தாங்களே தவிர அன்பு காட்ட யாருமே இல்ல. ஆனா என்ன அன்போட பாசத்தோட பார்த்த ஒருத்தர் அழகு மட்டும்தான். என்னமோ என்ன கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு
ஊர் புறாவும் சொல்லிக்கோ. விளையாட்டு போல நானும் சரி சரின்னு தலையாட்டுவேன். இல்லன்னா அதுக்கு கோவம் வந்துடும். பட் he is very nice and great. அப்போ குடும்பமே நடத்துறேன்னு சொல்லு. சரி, அதை விடு. சித்தியும் சித்தப்பாவும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அதான் நீ அப்பாவுக்கு வேலை வச்சுட்டு எந்த ஊர்லயே இருக்கணும்னு அதான் மந்திரிய பார்க்க அப்பா அழிஞ்சிட்டு இருக்காரு. ஆமா, அப்படி என்னதான் இருக்கு இந்த கிராமத்துல? என் காதல் இருக்குடி. வாத்தியாரா? ஏண்டி, டீச்சர்னா வாத்தியார் தான் லவ் பண்ணணுமா? அவரும் உன்ன மாதிரி மெட்ராஸ்ல படிச்சவர் தான். டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இப்ப விவசாயத்தை பாக்குறாரு. ஆள் எப்படி? ஏ கிளாஸா இல்ல பி கிளாஸா? அவர் எல்லாத்துலயும் ஏ கிளாஸ் தான். ஏங்கா, நீ கழுத்து சுழுக்கிறத நான் சாப்பிட்டதே இல்ல. ஆமா, அவன் என்னமோ உன் ஹஸ்பண்ட் மாதிரியும் நீ என்னமோ உன் வைஃப் மாதிரியும் காத்துட்டு இருக்க. சாப்பிடுக்கா. அந்த பருப்பு தலை எங்க சுத்திட்டு இருக்கோம்? ஏதோ தொட்ட குறை விட்ட குறை. அழகு மேல ஒரு தனி பாசம். சோறு போடு. அக்கா, உன் பாசம் வந்துருச்சு. 2 பேரும் சாப்பிடுங்க. அழகு, உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? விளையாட போனா சீக்கிரம் வீட்டுக்கு வரது இல்லையா? நான் ஒண்ணும் விளையாட போல. எம்எல்ஏ வீட்டுக்கு போய் தங்கச்சிக்காக மருதாணி வாங்கிட்டு வந்தேன். மருதாணியா? அக்கா அக்கா, எனக்கு மருதாணினா ரொம்ப பிடிக்கும்க்கா. எனக்கு தெரியல, அதனாலதான் நான் கொண்டு வந்தேன். சரி அழகு, போய் கை கழுவிட்டு வா. முடியாது. தங்கச்சி கைக்கு மருதாணி வச்சுட்டு அப்புறமா தான் நான் சோறு திம்பேன். என்னது, நீ விக்கிறியா? என்ன அப்படி சொல்லிட்ட? எங்க ஊரு வயசு பொண்ணுங்கெல்லாம் என்னதான் வைக்க சொல்லுவாங்க. நான் போல போடுவேனே. சரி, நீயே வச்சு விடு. சீதாவுக்கு நம்ம கிராமத்தை நாளைக்கு சுத்தி காட்டு. ஏங்கா, நீ இருக்கிற ஊர் என்ன ஃபாரினா இது சுத்தி காட்டுறதுக்கு? ஐயோ, அந்த இடமும் இருக்கு. அங்கதான் அண்ணனும் பொண்டாட்டியும் குசு குசுன்னு பேசுவாங்க. ஐயோ, மறந்துட்டேன். ஆத்தா எனக்கு கடலை உருண்டை கொடுத்துச்சு. உனக்குதான் கடலை உருண்டைன்னா ரொம்ப பிடிக்குமே. அன்னைக்கு மாதிரியே காக்கா கடி கடிச்சு திம்பாமா? எனக்கு பாதி உனக்கு பாதி. உனக்கு கிடையாது. புஸ்கு புஸ்கு. ஐயோ சேச்சா, என்னக்கா இது? சீதா, கடவுள் தான் மனுஷனை படைக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை இருக்கு. இதெல்லாம் சாப்பிடுறதுல அதுக்கு ஒரு திருப்தி. அக்கா, உன்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. சீதா, நான் ஒண்ணு கேட்டா நீ திட்ட மாட்டிய. என்ன கேளு. திட்ட மாட்டேன்னு சொல்லு. சொல்லி சொல்லுங்க. ஒண்ணுக்கு வருது. நான் இந்த டவுசர்ல போல அங்க போய் தான் போறேன். போய் சொல்ல. நீ போ சீக்கிரமா. என்ன சேச்சி, யாருமே ஒண்ணு போற மாதிரி. ஏமாமா, இந்த தடவை நீங்க மெம்பருக்கு நிக்கலையா? போடா, ஏற்கனவே நிக்க வச்சு 5000 ரூபாய் வாங்கி மேட்டுக்காட்ட வாங்கி போட்ட. இப்ப ஏதாவது பேராஞ்சு கொடுத்தா அதை தோட்டம் வாங்கலான்னு பாக்குறியா? இல்லம்மாமா, நான் எம்எல்ஏவுக்கு நிக்கும் போது நீங்க மெம்பருக்கு நின்னாதானே எனக்கு வசதி. ஏன் உட்கார்ந்தா வசதிப்படாதா? படுத்துக்கிட்டா அதை விட வசதி இல்ல. தூங்கிடுவேண்டா. விஷயத்துக்கு வா மாமா. அடே மாப்பிள, இந்த ஊர் பொம்பளைங்க பூராவும் உனக்கு தோட்டம் ஓட்டு போடுவாங்க. அப்படி ஒரு பாசம். மாமா, யாருது? பொம்பளை புள்ள. அது தெரியுது மாமா. பொண்ணு ஊருக்கு புதுசா இருக்க யாருன்னு கேட்டேன். அது டீச்சருடைய தங்கச்சி. அதான் பொண்ணு தள தளன்னு இருக்கு. பாப்பா, இப்படி உச்சி வெயில்ல வரையே உடம்பு சூடாயிடாது? ஏண்டா, உன் தோட்டத்துல இளநீ நிறைய இருக்க, 5-6 வெட்டி கொடு. சின்ன 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 ஆயிடும். என்ன சொல்றா இவ? மாமா கிட்ட கேட்கலாமா? வேண்டாம், எம்எல்ஏங்கிற மரியாதையே போயிடும். இவகிட்ட கேட்டா என்ன? இருக்கிற மரியாதையும் போயிடும். நம்மள பார்த்து என்ன சொல்லிட்டு போறா? மாப்பிள கிட்ட கேப்பமா? பழைய மெம்பருங்கிற மரியாதை போயிரும்ல. இவங்கிட்ட ஐயோ. மாப்பிள, பாத்தியா அந்த பொண்ணு உன்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு போறான்னு? என்ன மாமா சொல்லிட்டு போறா? தோட்டத்துல இருக்கிற இளநீ முத்தி போச்சான். தண்ணி இருக்காதான், காய் தான் இருக்குமா.
அதனால பால் வேணுங்கிறா. ஆமா, அதுக்கே இவ்வளவு கோமா சொல்லிட்டு போறா? இங்கிலீஷ்ல சொன்னா அப்படித்தாண்டா வரும். ஏமாமா, ஆ? இந்த இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் உங்களுக்கு எப்படி புரியுது? நான் பாராஸ்டாவில போய் படிச்சவன்டா. ஓஹோ, ஃபாரஸ்ட் லாவல படிச்சீங்களா? ஆமா, அதே அப்ப இருக்கும், இடம் தான், இருக்கும். அதே இடம் தான். என்னம்மா பத்மத்துக்காரம்மா, நம்ம ஊர் எப்படி இருக்கு? இந்த பட்டிக்கட்டை பார்த்த பேட்டியா தர முடியும்? நீ பேசாத முனியம்மா. சீதா, என் பொண்டாட்டி வந்து முனியம்மா கிட்ட பேச வேணாம்னு சொல்லி இருக்குல்ல. இதையும் சொல்லி கொடுத்துறாள் அந்த வாத்திச்சு. தட்டில போறதுன பையனுக்கு வட்டியில போறதுன உடனே வாய் நீடு வாக்கும். முனியம்மா, என்ன பத்தி எது வேணாலும் பேசு. என் பொண்டாட்டி பத்தி ஏதாவது பேசின குறவழிய கட்சி கொதறிடுவேன். கடிப்படா கடிப்ப. இடைய எனக்கு எனக்கு நானா ஆடு தனக்கு தனக்குன்னுச்சான். உன் வாய்க்கு மட்டும் தாண்டா அவ பொண்டாட்டி, மத்ததுக்கெல்லாம் காரியாத்தா பேரனுக்கு தாண்டா அவ பொண்டாட்டி. You shut up. நீ போ சீதா, பொண்டாட்டி திட்ட நீ போ. அதே நடியம்மா டப்பு டுப்புன்ற உங்க அக்கா போடுற வேஷத்தை போக போக தெரிஞ்சுக்க போறேன். டேய் கருமுட்டி, இங்க வாடா. யாரா இது? இதே டீச்சரோட தங்கச்சி. கோயிலுக்கு வந்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். கோயிலுக்கு போயிட்டு வரியா? உன் பேர் என்னம்மா? சீதா. இவன் எப்படி வந்த? என்னடா பாக்குற? நம்ம டீச்சரோட தங்கச்சியா? டீச்சரோட தங்கச்சியா?